யோசுவா 21 அதிகாரம். லேவியர்க்குரிய நகர்கள். லேவியரின் முதுபெரும் தலைவர்கள் குரு எலாசாரும் நூனின் மகன் யோசுவாவும் இஸ்ரேல் மக்கள் குலங்களின் முதுபெரும் தலைவர்களை அணுகி கானான் நாட்டில் சீலோவில் கூறியது: நாங்கள் வாழ நகர்களையும் எங்கள் கால்நடைகள் மேய நிலங்களையும் கொடுக்கும்படி ஆண்டவர் மோசே வழியாக கட்டளையிட்டார். இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரின் கட்டளைப்படி தங்கள் பங்கிலிருந்து லேவியருக்கு பின்வருமாறு நகர்களையும் நிலங்களையும் கொடுத்தனர். கோகாத்தியரின் குடும்பங்களுக்காக சீட்டு போட்டனர். லேவியருள் குரு ஆரோனின் மக்களுக்கு யூத குலத்திலிருந்தும் சிமியோன் குலத்திலிருந்தும் பென்யமின் குலத்திலிருந்தும் 13 நகர்கள் சீட்டு விழுந்ததன்படி கிடைத்தன. கோகாத்தியரில் ஏனைய மக்களுக்கு எப்ராயிம் குலத்தின் குடும்பத்திலிருந்தும் தான் குலத்திலிருந்தும் மனாசாயின் பாதி குலத்திலிருந்தும் 10 நகர்கள் சீட்டு விழுந்ததன்படி கிடைத்தன. கேர்சேன் மக்களுக்கு இசாக்கார் குலத்தின் குடும்பங்களிலிருந்தும் ஆசேர் குலத்திலிருந்தும் நப்தலி குலத்திலிருந்தும் பாசானில் இருந்த மனாசாயின் பாதி குலத்திலிருந்தும் 13 நகர்கள் சீட்டு விழுந்ததன்படி கிடைத்தன. மெராரியரின் மக்களுக்கு அவர்கள் குடும்பங்களுக்கு ஏற்ப ரூபன் குலத்திலிருந்தும் காத்து குலத்திலிருந்தும் செபுலோன் குலத்திலிருந்தும் 12 நகர்கள் கிடைத்தன. ஆண்டவர் மோசே வழியாக கட்டளையிட்டபடி சீட்டு போட்டு இஸ்ரேல் மக்கள் லேவியருக்கு நகர்களையும் மேய்ச்சல் நிலங்களையும் அளித்தனர். யூதா மக்களின் குலத்திலிருந்தும் சிமியோன் மக்களின் குலத்திலிருந்தும் கொடுக்கப்பட்ட நகர்களின் பெயர் பட்டியல். லேவியரின் மக்கள் கோகாத்தியரின் குடும்பத்தை சார்ந்த ஆரோனின் மக்களுக்கு முதல் சீட்டு விழுந்ததால் அவர்களுக்கு பின்வருமாறு நகர்கள் கிடைத்தன. யூதா மலைநாட்டில் உள்ள எப்ரோன் என்னும் கிரியத்து அர்பாவை சுற்றியுள்ள மேய்ச்சல் நிலம் அவர்களுக்கு கிடைத்தது. அர்பா அனாக்கின் தந்தை நகரின் விளைநிலமும் அதன் சிற்றூர்களும் எபுனேயின் மகன் காலேபுக்கு உடமையாக கிடைத்தன. குரு ஆரோனின் மக்களுக்கு கிடைத்தவை: கொலையாளியின் அடைக்கல நகரான எபுரோன் அதன் மேய்ச்சல் நிலங்கள், லிப்னா அதன் மேய்ச்சல் நிலங்கள், யாத்தீர் அதன் மேய்ச்சல் நிலம், எசுத்தமோவா அதன் மேய்ச்சல் நிலம், கோலோன் அதன் மேய்ச்சல் நிலம், தெபீர் அதன் மேய்ச்சல் நிலம், ஐயின் அதன் மேய்ச்சல் நிலம், யுட்டா அதன் மேய்ச்சல் நிலம், பெத்செமெசு அதன் மேய்ச்சல் நிலம் ஆகிய இவ்விரு குலங்களினின்று 9 நகர்கள் பென்யமின் குலத்திலிருந்து கொடுக்கப்பட்டவை. கிபியோன் அதன் மேய்ச்சல் நிலம், கேபா அதன் மேய்ச்சல் நிலம், அனதோத்து அதன் மேய்ச்சல் நிலம், அல்மோன் அதன் மேய்ச்சல் நிலம் ஆக 4 நகர்கள். குரு ஆரோனின் மக்களுக்கு கிடைத்தவை மொத்தம் 13 நகர்களும் அவற்றின் மேய்ச்சல் நிலங்களும். லேவியரை சார்ந்த கோகாத்தின் ஏனைய குடும்பங்களுக்கு எப்ராயிம் குலத்தின் உடைமைகளிலிருந்து நகர்கள் சீட்டு விழுந்ததன்படி கொடுக்கப்பட்டன. அவர்களுக்கு கிடைத்தவை: கொலையாளின் அடைக்கல நகரான எப்ராயிம் மலையில் அமைந்துள்ள செக்கேம் நகர், அதன் மேய்ச்சல் நிலம், கெசேர் அதன் மேய்ச்சல் நிலம், கிபட்செயிம் அதன் மேய்ச்சல் நிலம், பெத்கோரான் அதன் மேய்ச்சல் நிலம் ஆக 4 நகர்கள் தானின் குலத்திலிருந்து கிடைத்தவை. எல்தக்கே அதன் மேய்ச்சல் நிலம், கிபேயோத்தன் அதன் மேய்ச்சல் நிலம், ஐயலோன் அதன் மேய்ச்சல் நிலம், கத்ரிமோன் அதன் மேய்ச்சல் நிலம் ஆக 4 நகர்கள். மனாசாயின் பாதி குலத்திலிருந்து கிடைத்தவை: தானாக்கு அதன் மேய்ச்சல் நிலம், கத்ரிமோன் அதன் மேய்ச்சல் நிலம் ஆக 2 நகர்கள். இவ்வாறு கோகத்தின் எஞ்சிய குடும்பங்களுக்கு 10 நகர்களும் அவற்றின் மேய்ச்சல் நிலங்களும் அளிக்கப்பட்டன. லேவியரின் குடும்பத்தை சார்ந்த கெர்சோரின் குடும்பங்களுக்கு மனாசாயின் பாதி குலத்திலிருந்து கிடைத்தவை: கொலையாளின் அடைக்கல நகரான பாசானில் கோலான் அதன் மேய்ச்சல் நிலம், பெயசுத்ரா அதன் மேய்ச்சல் நிலம் ஆக 2 நகர்கள். இசாக்காரின் குலத்திலிருந்து கிடைத்தவை: கிஸ்யோன் அதன் மேய்ச்சல் நிலம், தாபார்த் அதன் மேய்ச்சல் நிலம், யார்முத்து அதன் மேய்ச்சல் நிலம், ஏன்கனீம் அதன் மேய்ச்சல் நிலம் ஆக 4 நகர்கள். ஆசாரின் குலத்திலிருந்து கிடைத்தவை: மிசால் அதன் மேய்ச்சல் நிலம், அப்தோன் அதன் மேய்ச்சல் நிலம், எல்காத்து அதன் மேய்ச்சல் நிலம், ராகோபு அதன் மேய்ச்சல் நிலம் ஆக 4 நகர்கள். நப்தலி குலத்திலிருந்து கிடைத்தவை: கொலையாளியின் அடைக்கல நகரான கலிலேயாவின் கெதேசு அதன் மேய்ச்சல் நிலம், அம்மோத்தார் அதன் மேய்ச்சல் நிலம், காத்தான் அதன் மேய்ச்சல் நிலம் ஆக 3 நகர்கள். இவ்வாறு கெர்சோனின் குடும்பங்களுக்கு கிடைத்தவை 13 நகர்களும் அவற்றின் மேய்ச்சல் நிலங்களும். எஞ்சிய லேவியருள் மெராரி மக்களின் குடும்பத்தினருக்கு செபுலோன் குலத்திலிருந்து கிடைத்தவை: யோக்னயாம் அதன் மேய்ச்சல் நிலம், கர்த்தா அதன் மேய்ச்சல் நிலம், திம்னா அதன் மேய்ச்சல் நிலம், நகலால் அதன் மேய்ச்சல் நிலம் ஆக 4 நகர்கள்.
ரூபன் குலத்திலிருந்து கிடைத்தவை பெட்சேர் அதன் மேய்ச்சல் நிலம், யாகாசு அதன் மேய்ச்சல் நிலம், கெதமோத்து அதன் மேய்ச்சல் நிலம், மோபாத்து அதன் மேய்ச்சல் நிலம் ஆக 4 நகர்கள். காத்து குலத்திலிருந்து கிடைத்தவை கொலையாளின் அடைக்கல நகரான கிளையாத்து, ராமோத்து அதன் மேய்ச்சல் நிலம், மகனியும் அதன் மேய்ச்சல் நிலம், எஸ்போன் அதன் மேய்ச்சல் நிலம், யாசேர் அதன் மேய்ச்சல் நிலம் ஆக 4 நகர்கள். இவ்வாறு எஞ்சிய லேவியர்கள் மெராரி குடும்பங்களுக்கு சீட்டு விழுந்ததன்படி கிடைத்த மொத்த நகர்கள் 12. இஸ்ரேல் மக்களுக்குரிய நிலப்பகுதியில் லேவியருக்கு ஆங்காங்கே விடப்பட்டவை 48 நகர்களும் அவற்றின் மேய்ச்சல் நிலங்களும். எல்லா நகர்களை சுற்றிலும் மேய்ச்சல் நிலங்கள் இருந்தன. இவ்வாறு ஆண்டவர் அவர்கள் மூதாதையருக்கு கொடுப்பதாக வாக்களித்த நாடு முழுவதையும் இஸ்ரேலிற்கு கொடுத்தார். அவர்கள் அதனை உடைமையாக்கி கொண்டு அதில் வாழ்ந்தார்கள். அவர்கள் மூதாதையருக்கு வாக்களித்தபடி ஆண்டவர் அவர்களுக்கு நாட்டின் எல்லை எங்கு அமைதி நிலவ செய்தார். பகைவர்களில் எவனாலும் அவர்களை எதிர்த்து நிற்க இயலவில்லை. கடவுள் அவர்களுடைய பகைவர்களை அவர்கள் கையில் ஒப்படைத்தார். ஆண்டவர் இஸ்ரேல் வீட்டாருக்கு உரைத்த எல்லா நல்வாக்குகளும் தவறாமல் நிறைவேறின. 22ஆம் அதிகாரம். கிழக்கே குடியேறிய குலத்தார். யோசுவா ரூபன் குலத்தாரையும் காத்து குலத்தாரையும் மனாசாயின் குலத்தாரையும் அழைத்து அவர்களிடம், நீங்கள் ஆண்டவரின் ஊழியர் மோசே கட்டளையிட்ட அனைத்தையும் கை கொண்டீர்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்டு கூறிய அனைத்திற்கும் கீழ்ப்படிந்தீர்கள். நீங்கள் இதுவரை பல நாட்களாக உங்கள் சகோதரர்களை கைவிடாமல் உங்கள் கடவுளாகி ஆண்டவர் கட்டளையிட்டவற்றை கை கொண்டீர்கள். அவர்களுக்கு வாக்களித்தபடி உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்கள் சகோதரர்களுக்கு இப்போது அமைதி காலம் அளித்துள்ளார். இப்பொழுது உங்கள் கூடாரங்களுக்கு யோர்தானுக்கு அப்பால் ஆண்டவரின் ஊழியர் மோசே உங்களுக்கு உடமையாக கொடுத்த பகுதிக்கு செல்லுங்கள். உங்கள் முழு இதயத்துடனும் உங்கள் முழு உள்ளத்துடனும் ஆண்டவராகிய கடவுள் மீது அன்பு கூறுமாறு, அவருடைய வழிகள் அனைத்திலும் நடக்குமாறும், அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுமாறும், அவரை பற்றி கொள்ளுமாறும், அவருக்கு பணிபுரியுமாறும் ஆண்டவரின் ஊழியராகிய மோசே உங்களுக்கு இட்ட கட்டளைகளையும் சட்டத்தையும் நிறைவேற்றுவதில் மிகவும் கவனமாயிருங்கள் என்றார். யோசுவா ஆசி வழங்கி அவர்களை அனுப்பினார். அவர்களும் தங்கள் கூடாரங்களுக்கு சென்றார்கள். மோசே மனாசாயின் குலத்தில் ஒரு பாதிக்கு பாசானில் நிலம் கொடுத்தார். யோசுவா அக்குலத்தின் மறுபாதிக்கு அவர்களுடைய சகோதரர்களுடைய யோர்தானுக்கு மேற்கில் நிலம் கொடுத்தார். யோசுவா அவர்களை அவர்களுடைய கூடாரங்களுக்கு அனுப்பிய பொழுது அவர்களுக்கு ஆசி வழங்கி, மிகுந்த செல்வத்துடன் உங்கள் கூடாரங்களுக்கு திரும்பி செல்லுங்கள். உங்கள் எதிரிகளிடமிருந்து கொள்ளை கொண்ட மிகுதியான கால்நடைகள், வெள்ளி, பொன், வெண்கலம், இரும்பு, மிகுதியான ஆடைகள் ஆகியவற்றை உங்கள் சகோதரர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று அவர்களிடம் கூறினார். ரூபனின் மக்களும் காத்தின் மக்களும் மனாசாயின் பாதி குலத்தினரும் கானானில் உள்ள சீலோவில் இஸ்ரேல் மக்களிடமிருந்து விடை பெற்று கொண்டு மோசே வழியாக ஆண்டவர் கட்டளையிட்டபடி அவர்கள் பெற்றுக்கொண்ட தம் சொந்த நாடான கிளையாதுக்கு சென்றனர். யோர்தானுக்கு அருகே எழுப்பப்பட்ட பலிபீடம். அவர்கள் கானான் நாட்டில் யோர்தானுக்கு அருகே இருந்த கெலிலோத்திற்கு வந்தனர். ரூபனின் மக்களும் காத்தின் மக்களும் மனாசாயின் பாதி குலத்தினரும் யோர்தான் அருகில் மிகப்பெரிய பலிபீடம் ஒன்று எழுப்பினர். ரூபனின் மக்களும் காத்தின் மக்களும் மனாசாயின் பாதி குலத்தாரும் கானான் நாட்டின் எதிரில் யோர்தான் பகுதிகளில் இஸ்ரேல் மக்களுக்கு அண்மையில் ஒரு பீடம் எழுப்பியுள்ளனர் என்று இஸ்ரேல் மக்கள் கேள்வியுற்றனர். இஸ்ரேல் மக்கள் பேரவைதை கேள்வியுற்று அவர்களுக்கு எதிராக படையுடன் செல்லும் நோக்கத்துடன் சீலோவில் கூடியது. இஸ்ரேல் மக்கள் குரு எலெயாசாரின் மகன் பினகாசை கிளையாது நாட்டிலிருந்து ரூபனின் மக்கள், காத்தின் மக்கள், மனாசாயின் பாதி குலத்தினர் ஆகியோரிடம் அனுப்பினார். அவருடன் இஸ்ரேலின் எல்லா குலங்களிலிருந்து குடும்பத்துக்கு ஒரு தலைவராக 10 அனுப்பினர். அவர்கள் ஒவ்வொருவரும் 1000 தலைவர். அவர்கள் கிளையாது நாட்டிலிருந்த ரூபன் மக்களிடமும் காத்து மக்களிடமும் மனாசே பாதி குலத்தினரிடமும் சென்று பின்வருமாறு கூறினர். ஆண்டவரின் மக்கள் கூட்டமைப்பு முழுவதும் இவ்வாறு சொல்கின்றது. இந்நாளில் உங்களுக்கு என்று இஸ்ரேல் கடவுளுக்கு எதிராக ஒரு பலிபீடம் எழுப்பியதால் ஆண்டவரை விட்டு விலகிவிட்டீர்கள். ஆண்டவருக்கு எதிராக ஏன் இந்த துரோகம்? பெகோரில் நாம் செய்த பாவம் நமக்கு போதாதா? இந்நாள் வரை நாம் அதற்கு களுவாய் தேடவில்லை. அதற்குரிய தண்டனை ஆண்டவரின் மக்கள் கூட்டமைப்புக்கு கிடைத்துவிட்டது. நீங்கள் இன்று ஆண்டவரை விட்டு விலகிவிட்டீர்கள். இன்று நீங்கள் ஆண்டவருக்கு எதிராக கலகம் செய்திருக்கின்றீர்கள். நாளை இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதன் மீதும் அவர் சினங்கொள்வார். உங்களுக்கு உரிமையாக்கப்பட்ட நிலம் தூய்மையற்றதாயின் ஆண்டவருக்கு உரிய நிலத்திற்கு வாருங்கள். அங்கு ஆண்டவரின் திருவுறைவிடம் அமைந்துள்ளது.
எங்கள் நடுவில் தங்குங்கள். ஆண்டவருக்கு எதிராக கலகம் செய்ய வேண்டாம். நம் கடவுளாகிய ஆண்டவரின் பலிபீடத்தை விட்டு வேறொரு பலிபீடத்தை கட்டும் உங்கள் குற்றத்திற்கு எங்களை ஆளாக்க வேண்டாம். செராகின் மகன் ஆக்கான் கொள்ளை பொருளை திருடியதால் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதன் மீதும் அவர் சினம் கொள்ளவில்லையா? தன் குற்றத்திற்காக அவன் ஒருவன் மட்டும் அழிந்தான். அப்பொழுது ரூபன் மக்களும் காத்து மக்களும் மனாசாயின் அரைகுலத்தாரும் இஸ்ரேலின் 1000 தலைவர்களுக்கு மறுமொழியாக கூறியது: உன்னத கடவுளாகிய ஆண்டவரே இறைவன், உன்னத கடவுளாகிய ஆண்டவரே இறைவன். அவர் இதை அறிவார், இஸ்ரேலும் இதை அறிவதாக. இது ஆண்டவருக்கு எதிரான கலகமும் துரோகவுமானால் நீங்கள் எங்களை இன்று தப்பியோக விடாதீர்கள். நாங்கள் ஆண்டவரை விட்டு விலகவாய் பலியிடத்தை எழுப்பினோம். அதன் மீது எரிபலி உணவு படையில் நல்லுறவு பலி செலுத்துவதாக இருந்தால் ஆண்டவர் தாமே எங்களுக்கு தீர்ப்பு வழங்கட்டும். எங்களுக்கு ஏற்பட்ட ஓர் அச்சத்தினால் இவ்வாறு செய்தோம். பிற்காலத்தில் உங்கள் மக்கள் எங்கள் மக்களிடம் உங்களுக்கு இஸ்ரேல் கடவுளாகிய ஆண்டவருக்கு என்ன தொடர்பு? ரூபன் காத்து ஆகியோரின் மக்களை ஆண்டவர் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே யோர்தானை எல்லையாக வைத்தார். உங்களுக்கு ஆண்டவரிடத்தில் பங்கு இல்லை என்று சொல்லி உங்கள் மக்கள் எங்கள் மக்களை ஆண்டவரை வழிபடுவதிலிருந்து நிறுத்தக்கூடும். எனவே நமக்கு ஒரு பலிபீடம் எழுப்புவோம். இது எரிபலிக்கோ வேறு பலிக்கோ அன்று, மாறாக ஆண்டவர் திருமுன் எரிபலிகளையும் வேறு பலிகளையும் நல்லுறவு பலிகளையும் செலுத்தி அவரை வழிபடுகிறோம் என்பதற்கு. இது நமக்கிடையிலும் வழிமரபினரிடையிலும் சான்றாக இருக்கும். அதனால் உங்கள் மக்கள் எதிர்காலத்தில் எங்கள் மக்களிடம் உங்களுக்கு ஆண்டவரிடத்தில் பங்கு இல்லை என்று சொல்ல மாட்டார்கள். அப்படி எதிர்காலத்தில் எங்களுக்கு எங்கள் வழிமரபினருக்கும் சொல்லப்பட்டால், நாங்கள் எங்கள் தந்தையர் செய்த பலிபீடத்தின் படிவத்தை பாருங்கள், எரிபலியோ வேறு பலியோ செலுத்த அன்று, மாறாக எங்களுக்கு உங்களுக்கு இடையே சான்றாக இருந்திடவே என்று கூறுவோம். ஆண்டவருக்கு எதிராக கலகம் செய்வதோ ஆண்டவரை விட்டு விலகுவதோ எரிபலி உணவு படையில் வேறு பலிகள் ஆகியவற்றுக்காக பலிபீடம் எழுப்புவதோ எங்களிடத்தை அறவே நிகழாதிருப்பதாக. நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு அவரது திருவுறைவிடத்தின் முன் இருக்கும் பலிபீடத்தை தவிர வேறொன்றும் வேண்டாம். ரூபன் மக்களும் காத்து மக்களும் மனாசே மக்களும் கூறியதை குரு பினகாசும் அவருடன் இருந்த இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பினர் தலைவர்களாக 1000 தலைவர்களும் கேட்டனர். அவர்கள் அது நலமெனப்பட்டது. எலயாசாரின் மகனும் குருவுமான பினகாசு ரூபன் மக்களிடமும் காத்து மக்களிடமும் மனாசே மக்களிடமும் ஆண்டவர் நம் நடுவில் உள்ளார் என்று இன்று நாங்கள் அறிந்து கொண்டோம். ஆண்டவருக்கு எதிராக நீங்கள் இந்த துரோகத்தை செய்யாதிருந்தால் ஆண்டவரின் கையில் இருந்து இஸ்ரேல் மக்களை நீங்கள் காப்பாற்றினீர்கள் என்று கூறினார். எலயாசாரின் மகனும் குருவுமான பினகாசும் தலைவர்களும் ரூபன் மக்களிடமிருந்து காத்து மக்களிடமிருந்து விடை பெற்று கொண்டு கிளையாத நாட்டிலிருந்து கானா நாட்டுக்கு இஸ்ரேல் மக்களிடம் திரும்பி வந்து அவர்களுக்கு செய்தியை தெரிவித்தனர். அந்த பதில் இஸ்ரேல் மக்களுக்கு நலமென தோன்றியது. இஸ்ரேல் மக்கள் கடவுளை வாழ்த்தினர். அவர்கள் ரூபன் மக்களும் காத்து மக்களும் வாழும் நாட்டின் மீது போரிட செல்வது பற்றியே அதை அழிப்பது பற்றியோ மேற்கொண்டு பேசவில்லை. ரூபன் மக்களும் காத்து மக்களும் ஆண்டவரே கடவுள் என்பதற்கும் நம் அனைவருக்கும் இப்பலிபீடமே சான்று என்று சொல்லி அதற்கு கிளையாது என்று பெயரிட்டனர். 23ஆம் அதிகாரம். யோசுவாவின் இறுதி மொழிகள். ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு அவர்களை சூழ்ந்திருந்த எதிரிகள் அனைவரிடமிருந்து அமைதி அளித்து பல நாட்களுக்கு பின் யோசுவா மிகவும் வயதாகி முதுமை எய்தினார். யோசுவா இஸ்ரேல் மக்கள் அனைவரையும் அவர்களுடைய முதியோர்களையும் தலைவர்களையும் நீதிபதிகளையும் அதிகாரிகளையும் அழைத்து அவர்களிடம் பின்வருமாறு கூறினார்: நான் வயதாகி முதுமை எய்து விட்டேன். உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களை முன்னிட்டு வேற்றினத்தாருக்கு செய்த அனைத்தையும் கண்டீர்கள். ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை உங்களுக்காக போரிட்டார். பாருங்கள், யோர்தானிலிருந்து மேற்கே பெருங்கடல் வரை நான் சிதறடித்த எல்லா நாடுகளையும் மீதி இருக்கின்ற நாடுகளை உங்கள் குலங்களுக்கு உரிமையாக கொடுத்துள்ளேன். உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்கள் முன்னிருந்து அவர்களை துரத்தி வெளியேற்றுவார். உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கூறியபடி அவர்கள் நிலங்களை உங்கள் உடைமைகளாக்கிக் கொள்வீர்கள். மோசேயின் திருச்சட்ட நூலில் எழுதப்பட்டுள்ள அனைத்தையும் கைக்கொள்வதில் கவனமாயிருங்கள். அதனின்று வலப்புறமோ இடப்புறமோ விலகாதபடி உறுதி கொண்டிருங்கள். உங்கள் நடுவில் எஞ்சியிருக்கும் இந்த வேற்றினத்தாருடன் சேராதிருங்கள். அவர்களுடைய தெய்வங்களின் பெயரை சொல்லாமலும் அவற்றின் மீது ஆணையிடாமலும் அவற்றுக்கு ஊழியம் செய்யாமலும் அவற்றை வணங்காமல் இருப்பதில் உறுதியாக இருங்கள். இந்நாள் வரை நீங்கள் செய்தது போல் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மட்டும் பற்றி கொள்ளுங்கள். ஆண்டவர் மிக பெரும் ஆற்றல் வாய்ந்த வேற்றினங்களை உங்கள் முன்னிருந்து விரட்டினார். இந்நாள் வரை எவனாலும் உங்களை எதிர்த்து நிற்க இயலவில்லை. உங்கள் ஒரே மனிதன் 1000 பேரை வெல்வான். ஏனெனில் தம் வாக்குறுதி கணக்கென கடவுளாகிய ஆண்டவரை உங்களுக்காக போரிடுவார். உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு கூறுவதில் மட்டும் கருத்தாயிருங்கள்.
மாறாக நீங்கள் வழி விலகி இங்கே எஞ்சியுள்ள வேற்றினத்தாருடன் சேர்ந்து கொண்டு அவர்களுடன் கலப்பு மனம் செய்து கொண்டால் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்கள் முன்னிருந்து அவ்வேற்றினத்தவரை தொடர்ந்து விரட்டி கொண்டிருக்க மாட்டார் என்பதை நன்கு அறிந்து கொள்ளுங்கள். இதோ மண்ணில் தோன்றி யாவரும் செல்லும் வழியில் இப்பொழுது நானும் செல்லவிருக்கிறேன். உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த எல்லா நல்ல வாக்குறுதிகளிலும் ஒன்று கூட தவறவில்லை என்பதை உங்கள் முழு இதயத்துடனும் முழு உள்ளத்துடனும் அறிந்து கொள்ளுங்கள். அவை அனைத்தும் உங்களுக்கு நிறைவேறின, ஒன்று கூட தவறவில்லை. உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த எல்லா நல்ல வாக்குறுதிகளும் உங்களுக்காக நிறைவேற்றப்பட்டுள்ளன. அதுபோலவே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு அளித்த இந்த நல்ல நிலத்திலிருந்து உங்களை அழிக்கும் வரை உங்கள் மீது ஆண்டவர் எல்லா தீமைகளையும் விழ செய்வார். உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையை மீறி நீங்கள் சென்ற வேற்று தெய்வங்களை வணங்கி அவற்றுக்கு ஊழியம் செய்தால் ஆண்டவரின் சினம் உங்களுக்கு எதிராக பற்றி எரியும். அவர் உங்களுக்கு அளித்த நல்ல நிலத்திலிருந்து விரைவில் அழிந்து போவீர்கள். 24ஆம் அதிகாரம். செக்கேமில் உடன்படிக்கையை புதுப்பித்தல். செக்கேமில் யோசுவா இஸ்ரேலின் எல்லா குலங்களையும் ஒன்று கூட்டினார். இஸ்ரேலில் முதியோர்களையும் தலைவர்களையும் நடுவர்களையும் அதிகாரிகளையும் அழைத்தார். அவர்கள் கடவுள் முன்னிலையில் ஒன்று கூடினர். யோசுவா எல்லா மக்களுக்கும் கூறியது: இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார். முற்காலத்தில் ஆபிரகாம், நாகோர் ஆகியோரின் தந்தை தேரா உட்பட உங்கள் மூதாதையர் நதிக்கு அப்பால் வாழ்ந்த பொழுது அவர்கள் மற்ற தெய்வங்களுக்கு ஊழியம் செய்தனர். உங்கள் தந்தையாகிய ஆபிரகாமை நதிக்கு அப்பால் இருந்து அழைத்து வந்து கானான் நாடு முழுவதிலும் நடத்தி சென்றேன். அவனது வழிமரபை பெருக்கினேன். அவனுக்கு ஈசாக்கை அளித்தேன். ஈசாக்கிற்கு யாக்கோபையும் ஏசாவையும் அளித்தேன். ஏசாவுக்கு செபீர் மலையை உடைமையாக அளித்தேன். யாக்கோபு அவன் மக்கள் எகிப்திற்கு சென்றனர். மோசேயும் ஆரோனையும் அனுப்பி அங்கே என் செயல்களின் மூலம் எகிப்தை வதைத்தேன். பின்னர் உங்களை வெளியே கொணர்ந்தேன். உங்கள் தந்தையரை எகிப்திலிருந்து வெளியே கொணர்ந்தேன். அவர்கள் கடலுக்குள் சென்றார்கள். எகிப்தியர் தேரல் குதிரைகளுடனும் செங்கடலுக்குள் உங்கள் தந்தையரை துரத்தி சென்றனர். அவர்கள் ஆண்டவரை நோக்கி கதறினர். அவர் அவர்களுக்கு எகிப்தியருக்கு இடையில் இருளை வைத்தார். அவர் எகிப்தியரை கடலில் அமிழ்த்தினார். நான் எகிப்தியருக்கு செய்ததை அவர்கள் கண்கள் கண்டன. நீங்கள் நீண்ட காலம் பாலை நிலத்தில் வாழ்ந்தீர்கள். யோர்தானுக்கு கிழக்கில் வாழும் எமோரியரின் நாட்டுக்கு உங்களை கொண்டு வந்தேன். அவர்கள் உங்களுடன் போரிட்டார்கள். நான் அவர்களை உங்கள் கையில் ஒப்படைத்தேன். அவர்களது நிலத்தை நீங்கள் உடைமையாக்கி கொண்டீர்கள். உங்கள் முன்னிலையில் இருந்து அவர்களை அழித்து ஒழித்தேன். மோவாபின் அரசன் சிப்ரோன் மகன் பாலாக்கு இஸ்ரேலுக்கு எதிராக படை திரட்டி போர் தொடுத்ததன் உங்களை சபிக்குமாறு பேகோரின் மகன் பிலேயாமை அழைக்க ஆள் அனுப்பினான். நான் பிலேயாமுக்கு செவி கொடுக்க விரும்பவில்லை. அவன் உங்களுக்கு ஆசி வழங்கினான். உங்களை பாலாக்கின் கையினின்று விடுவித்தேன். நீங்கள் யோர்தானை கடந்து எரிகோவுக்கு வந்தீர்கள். எரிகோவின் மக்களும் எமோரியரும் பெருசியரும் கானானியரும் மித்தியரும் கிறிஸ்தாசியரும் இவ்வியரும் எபூசியரும் உங்களுக்கு எதிராக போர் தொடுத்தனர். அவர்களை உங்கள் கையில் ஒப்படைத்தேன். நான் உங்களுக்கு முன்னே குளவிகளை அனுப்பினேன். அவை உங்கள் முன்னிருந்து இரு எமோரிய அரசர்களை விரட்டின. இது நிகழ்ந்தது உங்கள் வாளாலும் அன்று, உங்கள் அம்பாலும் அன்று. நீங்கள் உழுது பயிரிடாத நிலத்தில் அறுவடை செய்தீர்கள். நீங்கள் கட்டாத நகர்களில் நீங்கள் வாழ்கின்றீர்கள். நீங்கள் நடாத திராட்சை ஒலிவ தோட்டங்களின் பயனை நீங்கள் நுகர்கின்றீர்கள். இவை அனைத்தும் நான் உங்களுக்கு கொடுத்தவையே. இப்பொழுது ஆண்டவருக்கு அஞ்சி உண்மையோடு நேர்மையோடு அவருக்கு ஊழியம் புரியுங்கள். நதிக்கு அப்பாலும் எகிப்தில் உங்கள் மூதாதையர் பணிந்து வந்த தெய்வங்களை விட்டு விலகுங்கள். ஆண்டவருக்குரிய ஊழியம் புரிவது தீயது என்று உங்கள் பார்வைக்கு தோன்றினார். உங்கள் மூதாதையர் நதிக்கு அப்பால் பணிந்து வந்த தெய்வங்களுக்கோ உங்கள் நாட்டில் உங்களுடன் வாழும் எமோரியரின் தெய்வங்களுக்கோ இவர்களுள் யாருக்கும் ஊழியம் செய்வீர்கள் என்பதை நீங்களே இப்போது முடிவு செய்யுங்கள். ஆனால் நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம். மக்கள் மறுமொழியாக, ஆண்டவரை கைவிட்டு வேற்று தெய்வங்களை வணங்குவது எங்களிடத்தை அறவே நிகழாதிருப்பதாக. ஏனெனில் எங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எங்களையும் எங்கள் மூதாதையரை அடிமைப்படுத்தின வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். எங்கள் கண்முன் இப்பெரிய அடையாளங்களை செய்தார். நாங்கள் நடந்து வந்த எல்லா வழிகளிலும் நாங்கள் கடந்து வந்த மக்களிடையிலும் எங்களை காத்தருளினார். ஆண்டவர் எல்லா மக்களையும் இந்நாட்டில் வாழ்ந்த எமோரியரையும் எங்கள் முன்னிருந்து விரட்டினார். நாங்களும் ஆண்டவருக்கு ஊழியம் புரிவோம், ஏனெனில் அவரே எங்கள் கடவுள் என்றார். யோசுவா மக்களிடம், உங்களால் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யலாது, ஏனெனில் அவர் தூய கடவுள். அவர் வேற்று தெய்வ வழிபாட்டை சகிக்காத கடவுள். உங்கள் குற்றங்களையும் பாவங்களையும் அவர் மன்னிக்க மாட்டார்.
ஆனால் நீங்கள் ஆண்டவரை கைவிட்டு வேற்று தெய்வங்களை வணங்கினால் அவர் மீண்டும் உங்களுக்கு தீங்கு செய்வார். உங்களுக்கு நன்மை செய்த அவர் உங்களை அழைத்து விடுவார் என்றார். மக்கள் யோசுவாவிடம், இல்லை, நாங்கள் ஆண்டவருக்கே ஊழியம் புரிவோம் என்றனர். யோசுவா மக்களிடம், ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய அவரை நீங்களே தெரிந்து கொண்டீர்கள் என்பதற்கு நீங்களே சாட்சிகள் என்றார். அவர்கள், நாங்களே சாட்சிகள் என்றனர். இப்பொழுது உங்கள் நடுவில் உள்ள வேற்று தெய்வங்களை விலக்கி விடுங்கள், இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரிடம் உங்கள் இதயங்களை திருப்புங்கள் என்றார். மக்கள் யோசுவாவிடம், எங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு நாங்கள் ஊழியம் புரிவோம், அவரது குரலுக்கு கீழ்ப்படிவோம் என்றனர். அன்று யோசுவா மக்களுக்காக உடன்படிக்கை செய்தார். செக்கேமில் அவர் அவர்களுக்கு விதிமுறைகளை ஒழுங்குகளையும் கொடுத்தார். யோசுவா இவ்வார்த்தைகளை கடவுளின் திருச்சட்ட நூலில் எழுதினார். ஒரு பெரும் கல்லை எடுத்து அதை ஆண்டவரின் திருத்தலத்தில் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் நாட்டினார். யோசுவா எல்லா மக்களிடமும், இதோ, இக்கல் நமக்கு எதிரான சான்றாக இருக்கும், ஏனெனில் ஆண்டவர் நம்மோடு பேசி எல்லாவற்றையும் இது கேட்டது. நீங்கள் உங்கள் கடவுளை ஏற்றுக்கொள்ள மறுத்தால் இது உங்களுக்கு எதிரான சான்றாக இருக்கும் என்றார். யோசுவா மக்களை அவரவர் உரிமை சொத்தாகிய பகுதிகளுக்கு அனுப்பி வைத்தார். யோசுவா எலெயாசார் இறப்பு. இந்நிகழ்ச்சிக்கு பின் நூனின் மகனும் ஆண்டவரின் ஊழியரும் ஆகிய யோசுவா இறந்தார். அவருக்கு வயது 110. அவரை அவரது உரிமை நிலத்தின் எல்லையில் இருந்த திப்னன் செரா என்ற இடத்தில் அடக்கம் செய்தனர். இது எப்ராஹிம் மலைநாட்டில் காகாசு மலைக்கு வடக்கே உள்ளது. யோசுவாவின் வாழ்நாள் முழுவதிலும் யோசுவாவுக்கு பின் வாழ்ந்த முதியோர்களின் நாட்களிலும் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவருக்கு ஊழியம் புரிந்து வந்தனர். ஆண்டவர் இஸ்ரேலுக்கு செய்த அனைத்தையும் அம்முதியோர் அறிந்திருந்தனர். இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து கொண்டு வந்த யோசேப்பின் எலும்புகளை செக்கேமில் ஒரு நிலப்பகுதியில் புதைத்தனர். இப்பகுதி யாக்கோபு செக்கேமின் தந்தையாகிய ஆமோரின் மக்களிடமிருந்து 100 வெள்ளிக்காசுக்கு வாங்கியது. யோசேப்பின் மக்களுக்கு இது உரிமையாயிற்று. பின்னர் ஆரோனின் மகன் எலெயாசார் இருந்தார். அவருடைய மகன் பினகாசுக்கு எப்ராஹிம் மலைநாட்டில் கொடுக்கப்பட்ட கிபியாவில் அவரை அடக்கம் செய்தனர். ஆமென். God bless you.